நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய வெண்குன்றம்னு ஒரு இடத்துல இருக்கேன். இந்த வெண்குன்றம் அப்படின்றது ஒரு மலை சூழ்ந்த பகுதி தான். பாருங்களேன், மலை இருக்கு பாருங்க, குன்று. அதுக்கு பேர் தான் குன்றம் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பான் இறைவன் சொல்லுவாங்க. அதாவது எறும்புக்கும் செவிசாய்த்தான் ஈசன் சொல்லுவாங்க. சிவபெருமான அம்மையப்பனாக எல்லா உயிர்களையும் அரவணைச்சு போகக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் தான். அவருக்கு தான் அம்மையப்பன் என்று பெயர். அப்படிப்பட்ட அம்மையப்பன் எல்லாத்துக்கும், அதாவது ஒவ்வொரு ஜீவராசிகளும் அவரை பூஜை செய்த இடங்களுக்கும் ஒரு ஒரு சிறப்பு உண்டு. இங்கே தவளை பூஜை பண்ணதா, அதாவது தவளைக்கு இங்கே அவர் காட்சி கொடுத்து அவங்க பூஜை பண்ணதாக சொல்லப்படுறது. இந்த இடம் தவளகிரீஸ்வரர் ஆலயம், மேலே மலைக்கு மேலே இருக்குது. ரொம்ப அற்புதமான ஆலயமாக அது அமைஞ்சிருக்கு பாருங்க. இது ஒரு பெண் சித்தர் தான் அது அமைச்சதாக சொல்கிறாங்க. அவங்களோட பேர் கூட கீழே இருக்குது, அவங்களோட சமாதி கீழே இருக்குது. அவங்க பேர் நான் போய் பார்ப்போம். கிட்ட போய் வெண்குன்றம் அப்படின்ற இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே தான் இந்த பெண் சித்தரோட சிவ சமாதி அமைஞ்சிருக்கு பாருங்க. அதாவது இந்த பக்கம் வந்தோம்னா ஒரு பாதை வரும். இந்த பாதை இதோட முடிஞ்சிடும். வந்தவாசிலேருந்து உள்ளே வந்தோம்னா அந்த கோயிலுக்கு வரலாம். வந்தவாசி உள்ளே வந்தால் வரணும், அந்த கோவிலுக்கு அடைஞ்சிடலாம். அதனால் செங்கோதையம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தருடைய சிவ சமாதி இங்கே இருக்குது. உள்ளே பார்த்தோம்னா இந்த அம்மா உள்ள சிவ சமாதி அடக்கமாயிருக்காங்க. உள்ள பாருங்கள், ஒரு சிவலிங்கம் வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் பாருங்கள், சித்திரை வேலைப்பாடுகளை எப்படி பண்ணியிருக்காங்க. இது பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னாடி இந்த அம்மா இவங்க சித்தராக இருந்து இந்த கோவில் நிறுவனதாக சொல்கிறாங்க. பாருங்கள், இறைவன் எவ்வளோ பெரியவன் பார்த்தீங்கன்னா, தவளைக்கு கூட கருணை காமிச்சு பாருங்கள். இந்த சிவசமாதி கல்லாலே கட்டியிருக்காங்க பாருங்க. கல்லால் கட்டி இந்த நிலைப்படிகள் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க பாருங்க. சித்திரை வேலைப்பாடு உள்ள நிலைப்படிகளாக இங்கே இருக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம மேலே போவோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 படியாக போகணும். இப்படி இந்த அம்மனை சுற்றி இப்படியே போகலாம். இவங்க ஒரு சித்தராக இருந்தவங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு விநாயகரோட படைப்பு சிற்பமும், அந்த பக்கம் ஒரு முருகன் வள்ளி தேவனோட மயில் வாகனத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு படைப்பு சிற்பமும் ஏற்படுத்திருக்காங்க பாருங்க. தம்பதி சமேதராக இருக்காங்க முருகப்பெருமான். இந்த கட்டிடக்கலையே ரொம்ப விசித்திரமாக தான் இருக்குது. இங்கே அதுபோக கல்வெட்டு காணப்படுது. அந்த கல்வெட்டையும் பார்க்கலாம். வாங்க அப்படி சுற்றி வருவோம். இதில் இன்னொரு விசித்திரமானது என்னென்னா, மனித சங்கிலி நம்ம இப்போ தான் மனித சங்கிலின்றோம். அந்த காலத்துலேயே மனித சங்கிலி கல்லிலேயே மனிதர்கள் பிடிச்சி ஒன்றா பின்னி இருப்பது போல் ஒரு சங்கிலி ஏற்படுத்தியிருக்காங்க. அதை பார்க்கலாம் வாங்க. இந்த கட்டடம் ரொம்ப பழமையாக இருக்குது. எவ்வளோ பெரிய கற்களை வச்சு கட்டியிருக்காங்க பாருங்களேன். இங்கே பாருங்களேன், எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க. மனித சங்கிலி ஒரு மனிதர் பிடிச்சிருப்பது போல் இது எந்த கோவிலையும் காணப்படலை. இங்கே இருக்குது, இந்த சிவசமாதியில் இருக்குது பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8 பேர் பின்னி இருக்காங்க. அப்படி மனித சங்கிலின்றது அப்பயே ஏற்படுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா. வாங்க அப்படி சுற்றி போவோம். மேலே இருக்க கோபுரம் சிங்கிள் சுதையில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது சிதலம் அடைஞ்சிருச்சு. ஒரு பெண் சித்தர் எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே இருந்து சிவபெருமானை வணங்கி கோவில்லாம் அது பண்ணிட்டு போயிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கு. இங்கே அபிஷேக கண்டி இருக்கு. இப்போ நம்ம படி வழியாக தான் மேலே போகிறோம். பாருங்க, படி இங்கே இருக்குது. படினா இப்படி ஸ்டெப் இல்லாமல் சமதளமாகவும் படிகளாகவும் இருக்குது. இது மேலே தான் மேலே போகிறோம். வாங்க மேலே போயிட்டு பார்ப்போம். ஏதோ வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல. மணல்லாம் கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வர தண்ணி ஒரு அபிஷேக தொட்டி ஒன்று இருக்குது. அந்த தெரிவித்து பார்த்தீங்களா, அது வழியாக மேலே வர தண்ணி இங்கே தேக்கி வச்சு இது பண்ணுறாங்க. தீர்த்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வழியாகவும் போகலாம் போல் கோயிலுக்கு. இந்த வழியாக நம்ம போவோம்.
வந்துட்டு இங்கே படிகள் இருக்கு, கற்களால் படி உருவாக்கியிருக்காங்க. அதில் ஏறுற விதமாக தான் உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய செங்குத்தாக இல்லாமல் கொஞ்சம் சமதளமாக தான் படிகள்லாம் அமைஞ்சிருக்கு. சிவபெருமானுடைய பெருங்கருணையை பார்த்தீங்களா, எல்லா எறும்புக்கு செவிசாய்த்த ஈசன் சொல்லுவாங்க. எறும்போட கோரிக்கையை சிவபெருமான் கேட்டதாக சொல்லுவாங்க வரலாறு. இங்கே தவளையோட கோரிக்கையை கேட்டு இங்கே தவளகிரீஸ்வரராக அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். இப்போ தவளகிரீஸ்வரரை பார்க்கத்தான் நம்ம மேலே போகிறோம். படி ஏறுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நல்ல மூலிகை நிறைந்த மலையாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து விவசாயங்கள் நடக்குது கீழே அடிவாரத்தில். இது எப்போனாலும் வரலாம் அந்த கோவிலில் வந்து நம்ம பார்த்துட்டு போகலாம். வந்தவாசியை பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வாங்க, மேலே போய் தவளகிரீஸ்வரரை பார்க்கலாம். படியை பாருங்கள், நெட்டுக்கு போகுது. இது கொஞ்சம் தூரம் படி இருக்குது, அதுக்கு பிறகு மலையில் தான் நடந்து போகணுன்றாங்க. போகலாம். இப்போ அதுக்கு ஒவ்வொரு படிக்கட்டையும் நம்பர் போட்டிருக்காங்க. அதாவது 10 படி முடியும் போது 1ன்னு போட்டிருக்காங்க. 20, அதாவது 20ஆம் படி முடியும் 2ன்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம 20 படி ஏறிட்டோம். இப்போ அதுக்கடுத்து ஒரு 10 படி ஏறினா 30 படி போயிடுவோம். ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் படி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஏறுறதுக்கு. ஆனால் தண்ணி கண்டிப்பாக கொண்டு வரணும். தண்ணிலாம் மேலே வந்துடாதீங்க, தண்ணி கொண்டு வாங்க. மூச்சு வாங்குது இங்கேருந்து ஏறும்போதே. 30 படி ஏறும்போது மூச்சு வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ படி போகணும் பாருங்கள். 30, 3ஆம் நம்பருக்கு வந்துட்டோம். நீ அடுத்து 4ஆம் நம்பரு. மாணிக்கவாசகர் பெருமான் வந்து திருவாசகத்தில் சொல்லியிருப்பார், கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் செல்லாது நிறை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தெடுத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கன்று இன்று வீடுற்றேன்னு சொல்லுவார் இல்லையா. அதுபோல எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமானாகப்பட்டவர் செவி சாய்த்திருக்கிறார். அதுதான் இப்போ நம்ம வந்து இங்கே பார்க்கக்கூடிய தவளகிரீஸ்வரர் மலையில் இருக்கக்கூடிய தவளகிரீஸ்வரரை பார்க்க போகிறோம். தவளையை கூட மதித்து அதுக்கும் அருள் புரிந்திருக்கார் எம்பெருமான் சிவபெருமான். அவரோட பெருங்கருணையே கருணை. அவரை போய் கண்ணார கண்டு தரிசனம் பண்ணுவோம். மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம், மூச்சு வாங்குது. வெறும் பாருங்க, மலையில் பாறையெல்லாம் விழுந்து கிடக்க வருங்க அந்த பக்கம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசத்துக்கு உருகாதார்னு சொல்லுவாங்க. இந்த திருவாசகத்திலே அனைத்து உயிர்களுக்கும் சிவபெருமான் அருளை எப்படி பொழிந்திருக்கிறாருன்னு மாணிக்கவாசகர் பெருமான் அந்த பாட்டிலே சொல்லியிருப்பார். அப்படிதான் இன்னைக்கு வந்து நம்ம தவளகிரீஸ்வரருக்கு மலைக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ படி ஏறிட்டோம்னு பாருங்க. கீழே பாருங்கள் அந்த சிவசமாதி தெரியுது பார்த்தீங்களா, கோதையம்மன் அவங்களோட சிவசமாதி. இப்போ மேலே போகலாம். அங்கே பாறை எப்படி விழுந்துருக்கு, இந்த பாறை தான் விழுந்து கிடக்கு பார்த்தோம். அப்படி நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுது கூட சிவபெருமானை நினைக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மாணிக்கவாசகர் பெருமான் சொல்லியிருக்காரு. இமைக்கிற பொழுது, கண் 2 இமைகள் இமைக்குது இல்லைங்களா, அந்த இமைக்கிற பொழுது கூட சிவபெருமானை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தவளகிரீஸ்வரர் நம்ம நினச்சி மேலே ஏறுவோம். ஏன்னா வந்து இங்கே ஏற ஏற நம்மளுக்கு இது ரொம்ப ஒரு மூச்சு திணறல் தான் வருது. இருந்தாலும் எம்பெருமானை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு தான் போகணும் முடிவோடு வந்திருக்கோம் இந்த வந்தவாசிக்கு. அங்கே மேலே போகலாம். ஓம் நம சிவாய. சிவாய வாழ்க.
ஏற ஏற படி போயிட்டே தான் இருக்குது மேலே. ஆனால் ஏறுறதுக்கு நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கும் பார்த்துங்க சிவபெருமானுடைய பெருங்கருணையினால் வெயில் இல்லை. அது ஒன்று தான் நம்மளுக்கு சிவபெருமான் கொடுத்த பெரிய பாக்கியம். வெயிலில் கஷ்டப்படக்கூடாதுன்னு நம்ம கொஞ்சம் அந்த இளம் என்ன சொல்லுவாங்க, மாலை பொழுதும் இல்லை காலை பொழுதும் இல்லை, உச்சிய வேலைக்கு தான் அங்கே வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பூக்கள் அழகாக பூத்துருக்கு பாருங்க. இந்த பூக்களை பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு. விஷ்ணு கிரந்தை இருக்குது. இது ஐவேலின்னு சொல்லுவாங்க. நிறைய மூலிகைகள் நிறைஞ்சிருக்கு இந்த மலையில். கொடிகளும் செடிகளும் மரங்களும் நிறைய இருக்கு. சிவபெருமான் மேலே முழு நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையோடு தான் நான் மலை ஏறிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஏதோ மலையை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் பயம், ஏன்னா ஏறுறதுக்கு சிரமமாக இருக்குமேனு. ஆனால் இருந்தாலும் அப்பன் ஈசன் மேலே பாரத்தை போட்டு ஏறுவோன்னு ஏறிக்கிட்டு இருக்கேன். ஏற்றுவதும் இறக்குவதும் அவன் செயலே. மலையில் ஏற வைக்கிறதும் அவர் தான், இறங்க வைக்கிறதும் அவர் தான். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவாக போற்றி, காவாய் கனக திரளையை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அப்பனே ஈசனே. நல்ல வேலைகள்லாம் பார்க்கறதுக்காக இங்கே மணல்லாம் கொண்டு வந்து ஏற்றிருக்காங்க பாருங்க. எவ்வளோ கஷ்டம். நம்ம உடம்பை தூக்கி இல்லை ஏறி வர்றது ரொம்ப சிரமம். மணல் மூட்டையில் கொண்டு வந்து மேலே அடுக்கியிருக்காங்க பாருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குதா சிவாலயம். மலை மேலே முருகன் தான் இருப்பார். ஒரு சில இடங்களில் சிவபெருமான் இருக்கிறாரு. அப்படிதான் தவளகிரீஸ்வரரும் இங்கே தவளைக்கு அருள் செய்து நம்மளுக்கும் அருளை கொடுப்பதற்காக இந்த மலையிலே வாசம் புரிந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகான ஒரு காட்சி. அந்த பக்கம் ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? அந்த மொத்த இது வந்தவாசியோட மொத்தத்தையும் பாருங்களேன். இருக்க குளம், ஏரி, வயல்வெளிகள் எல்லாம் நல்லா தெரியுது. இயற்கை இருக்கிற இடத்துல இறைவன் இருப்பான்னு சொல்லுவாங்க. நம்ம இயற்கையும் இறைவனையும் பிரிக்க முடியாது. நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இங்கே மேலே பாருங்க, இந்த கைப்பிடி சுவர் கட்டுவதற்காக மேலே கற்காலம் போடப்பட்டிருக்கு பாருங்க. வேலைகள்லாம் நடத்திக்கிட்டே இருக்காங்க, திருப்பணிகள் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தண்ணி கூட பைப் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த பக்கம் சைடில் பைப் லைன்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நல்ல வேலைகள்லாம் அற்புதமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எங்கேருந்து வந்தோடனே தெரியல பாருங்க, அடியில் பார்த்தா தெரியுது. ஏறுறதுக்கு சிரமமாக இருக்கும், இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இறங்கிடலாம். எப்படினாலும் ஏறி அவரை பார்த்தா ஆகணும். எம்பெருமான் இட்ட கட்டளை இல்லையா, இன்னைக்கு அவரை வந்து பார்க்கணுன்னு முடிவெடுத்திருக்கோம். கண்டிப்பாக அவரை பார்த்தே தீரணும். நம்ம அங்கேருந்து ஏறி வரும்போது ஓரளவுக்கு படிகள் சமதளமாகவும் கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் இருந்துச்சு. இப்போ இங்கேருந்து ஏறும்போது பாருங்கள் மொத்தமாக செங்குத்தாக இருக்குது. பழனி முருகன் படிக்கட்டு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி செங்குத்தாக அமைச்சிருக்காங்க. அதில் தான் ஏறணும். ஏறி போய் அப்புறம் அந்த பக்கம் படி இல்லை, கொஞ்சம் நம்ம நடக்கணும். வாங்க போகலாம். மேலே செங்குத்தாக இருக்கு பாருங்க அந்த படி. செங்குத்தாக பயணம் பண்ணோம். நம்ம பயணம் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக கால் வைக்கணும். பதினாலாவது இதுக்கு வந்துட்டோம். இன்னும் 1 ஏறணும் 15க்கு. எப்படி இருக்கு பாருங்க அந்த படி, செங்குத்தான படி. இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இயற்கை காட்சி நல்லா இருக்கு. வயல்வெளிகள் தான் நிறைய இருக்குது. நம்ம மேலே ஏறி வந்தோம்னா பாருங்கள் மணல் மூட்டைகள் அடுக்கியிருக்காங்க பாருங்க. எவ்வளோ மணல் மூட்டையை கொண்டு வந்து அடுக்கியிருப்பாங்க பாருங்க. இவ்வளோ மணல் மூட்டையை கொண்டு வந்து இன்னும் மேலே கொண்டு போவாங்க. அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போகிறாங்க. ஒவ்வொரு பக்கமாக வந்து அடுக்கி வச்சு மேலைக்கு வேலைக்கு கொண்டு போகிறாங்க. எவ்வளோ பெரிய திருப்பணி பாருங்கள். எத்தனையோ ஆலய திருப்பணிகள் தரையில் நடந்துடும். அதுவே கஷ்டப்பட்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க.
இப்படி மலையில் வருங்க எவ்வளோ போய் திருப்பணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க அப்படியே மேலே ஏறி போவோம். போய் இந்த தவளகிரிநாதர் தவளகிரி ஈஸ்வரர் பார்த்து வழிபட்டு வருவோம். எம்பெருமான் ஈசன் அருளால் இருந்தால் மட்டும்தான் அந்த மலையில் ஏற முடியுன்றாங்க. அப்படி தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். படி இல்லாத காலத்தில் இப்படி போயிருப்பாங்க பாருங்களேன். படி இருக்கும்போது நம்ம அவ்வளோ கஷ்டப்படுறோம். படி இல்லாத காலங்களில் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். ஏறுறதுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. இல்லை இருந்தாலும் இறைவனை போய் பார்க்கணுமே. இறைவன் வந்து நம்மளை சோதிப்பார், கைவிட மாட்டார். அடியார் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் சோதனை கிடைக்கும். இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் வர்றதுக்கு நமக்கு கொடுப்பனை வேணும். கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கோயில்களுக்கு வர முடியும். மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். இப்போ பாருங்கள் வித்தியாசமான மரம்லாம் பார்க்க முடியுது. பாருங்கள் பழமெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. என்ன இருக்குன்னு தெரியல. சிவப்பு பழமாக இருக்குது பாருங்கள். பாருங்களேன் இந்த இதில் சிவப்பு இருக்குது. என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே குரங்கவே காணோம். குரங்கே இல்லாத மலையாக இருக்கும் போல். ஏன்னா மலை என்றாலே குரங்கு இருக்கும். இங்கே குரங்க காணோம். மேலே கரண்ட் சர்வீஸ்லாம் இருக்குது போல். அங்கே மேலே போய் பார்த்தா தான் தெரியும். மேலே போகலாம். சிவபெருமானே எங்களை மேலே ஏற்றிட்டு திருப்பி கீழே இறக்கி விட்டுறணும். மேலே ஏறுவோம். நான் வீடியோ போடுறதுலேயே ரொம்ப சதுரகிரியை விட ரொம்ப இது கஷ்டமானதாக இருக்குது. ஏன்னா படி இருக்குது. சதுரகிரியில் எப்படின்னா பாறை காடுகளுக்குள்ளோடு நடந்து போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நம்மளுக்கு அது இழைப்பாக இருக்கிற இது நெட்டுக்குத்தலாக இருக்குங்களா. இப்படியே ஒரே நெட்டுக்குத்தலாக இருக்குது. அதனால கொஞ்சம் மூச்சு இறைச்சல் இருக்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம பாதி மலை ஏறிட்டோம். பாதிக்கு கொஞ்சம் கூட ஏறியிருக்கோம். இன்னும் ஒரு கால்வாசி அரைவாசி ஏற வேண்டி வரும். ஏறி போயிட்டுருக்கோம். வாங்க மேலே போவோம். மேலே போய் நம்ம இந்த கோவிலுக்கு இந்த தவளகிரீஸ்வரர் வர முடியாதவங்க இந்த வீடியோ பார்த்தாலும் தெரிஞ்சுக்குங்க எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியமான காரியத்தை இந்த ஊருக்காரங்க பண்ணுறாங்கன்னு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டமாக இருந்தாலும் இறைவனை போய் அப்படி தான் உடலை வருத்தி போனால் இறைவன் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கேட்காம தரக்கூடியவன். வேண்டத்தக்க அறிவோய் நீ வேண்டுவதையும் தருவோய் நீந்து சிவபெருமான சொல்லுவாங்க. அதை வேண்டுவது அவருக்கு தெரியும். கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பார். நம்பிக்கையோட மேலே ஏறி போவாங்க. மேலே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாறையில் இதோட வந்து இந்த சிமெண்ட்டில் வச்சு கட்டுற பணி முடிஞ்சிருது. இதுக்கு மேலே படிக்கட்டிலே கட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஒரு பாறையிலே கட் பண்ணி எடுத்துருக்காங்க. மேலே கொஞ்சம் குரங்குகள் இருக்கும் போல். அங்கங்கே சின்ன சின்ன குரங்குகள் இருக்குது. இங்கே பாருங்கள் வித்தியாசமான பூக்கெல்லாம் பூத்துருக்கு பாருங்க. கலரே வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு மூலிகை தான் பாருங்க. படிகளில் எப்படி செதுக்கி எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ தான் நம்ம அந்த படிகளில் ஏறப்போகிறோம். கல் படிக்கு ஏறோம். இந்த பாறைகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தண்ணி பைப் எப்படி கொண்டு போகிறாங்க பார்த்தீங்களா. மேலே கரண்ட்டு கனெக்ஷன்லாம் மேலே இருக்குது. அந்த மலையை விட இந்த மலை உயரம்ன்றது தெரியுது பார்த்தீங்களா. இது எப்படி மிஷினை வச்சே செதுக்கியிருக்காங்க பாருங்க. இல்லை பாருங்களேன் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இப்போ படி போடாத காலங்களில் கீழே இருக்க அந்த சித்திரமா தான் இந்த கோவிலை பார்த்துருக்காங்க. இப்போ எவ்வளோ இது பண்ணிடுவாங்க பாருங்க. இங்கே பாருங்க ஒரு பழைய கட்டடம் கூட இடிஞ்சு கிடக்கு பாருங்க. கோயிலிருந்து இடிஞ்சிருக்கும் போல. அதான் பழைய வழின்றாங்க. அந்த பக்கம் வருது. அங்கிட்ட ஒரு வழி இருக்குன்றாங்க. பார்ப்போம். இங்கேருந்து பாருங்க எப்படி தெரியுது. இங்கே பாருங்களேன் இந்த கட்டடத்தில் இந்த கல்லாத்தி மரம் முளைச்சி அந்த கட்டடத்துக்கு சரிச்சிருச்சு. அந்த கட்டடத்தோட கம்பீரம் குறையாம தான் இருக்கு. ஒரு பாறையில செதுக்கிட்டு இந்த பக்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா கல் வச்சு கட்டிருக்காங்க. கரண்ட் இந்த வழி கொண்டு வந்திருக்காங்க போல. பழைய இந்த படிக்கட்டில் ஏறி போகணும். பாருங்க எப்படி இருக்குன்னு.
நம்ம மேலே போகணும். ஒரு பாறை எப்படி நிற்கிது பார்த்தீங்களா மேலே. இங்கே திருவிழா இது பிரதோஷம் நடக்கும் போல. இங்கே தகவல் கேட்கலான்னா யாருமே இல்லைங்க. பிளாஸ்டிக் தான் நிறைய கிடக்குங்க. பிளாஸ்டிக் கொண்டு வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். பழைய வழி இந்த வழி பாருங்கள். இதில் வந்து படியே கிடையாது. குன்று மேலே தான் அந்த மலை பாறை வழியாக தான் ஏறி வரணும். இந்த வழியும் ஏறி வரலாம். ஆனால் இதில் கொஞ்சம் ஏறுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இது இருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் பாதைகள் வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது. இது படி வழி ஏறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வழியாக வரலாம், இது வழியாக வரலாம். இந்த படி வந்து இந்த வழி வந்து இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுது, இந்த வழி இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுது. இப்படி தான் மேலே போகிறோம். இப்போ நம்ம கோவிலுக்கு இன்னும் ஒரு குறைஞ்சது 150 படியாக தான் மேலே ஏறணும். இதில் பழைய படிகள் பாருங்கள் அமைச்சிருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் இது வரைக்கும் படி இல்லாமல் இருந்துட்டு அப்புறம் படி போட்டிருக்காங்க போல. செங்குத்தாக இருக்குது, ஃபுல்லாமே செங்குத்தாக தான் இருக்குது. வாங்க மேலே போகலாம். இங்கேருந்து பாருங்கள் எப்படி தெரியுது பாருங்கள். நம்ம வந்த படிக்கட்டே இங்கே தெரியும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருக்குது. இந்த பாறைகளை பாருங்களேன். ஒரு பாறை வந்து விசித்திரமாக நிற்கிது பாருங்கள். இந்த பாறைகள் செதுக்கின பாறைகள் போல் கரடு முரடாக இருக்குது பாருங்க பார்க்குறது. இப்போ கொஞ்சம் நம்ம உட்காந்து இப்போ ஒரு 3 இடத்துல உட்காந்துருப்போம். இப்போ திருப்பி மேலே ஏறுறோம். ஆனால் அங்கே தான் ரொம்ப பாதை கொஞ்சம் மோசமாக இருக்குது. எப்படினாலும் அப்பனை பார்த்தாகணும் இல்லையா. அம்மா எப்பனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் இங்கே வந்து தவளைகளுக்காக செவி சாய்த்து அவர்களை பூஜை ஏற்றுக்கொண்டார் என்றால் எந்த அளவுக்கு பெருங்கருணை உடையவர் இந்த சிவபெருமான். அதை அப்புறம் அவர் தவளைகளுக்கே அருள் புரியும் போது நம்மளுக்கும் அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோட தான் மேலே ஏறி போயிட்டு இருக்கோம். அவன் அருளாளி அவன்தாள் வணங்கி, அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அவனோட அடியை தொட்டு வணங்க முடியும்னு திருவாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அவன் அருள் இல்லைன்னா மலையில் ஏற முடியாது நம்மளால். ஆனால் அதில் ஏறணும்னா எல்லாம் அவன் செயல். இங்கே பாருங்க, இப்போ நம்ம படியை விட்டு வந்துட்டோம். இங்கிட்டு படி இல்லை, இந்த கற்களில் மிதிச்சு தான் ஏறி வரணும். கற்கள் தான் ஃபுல்லாக கற்களில் மிதிச்சா மேலே ஏறி வரணும். வாங்க மேலே போய் என் அப்பனை ஈசனை வழிபாடு பண்ணுவோம். இப்போ பிடிச்சி தான் ஏறி வரணும். தண்ணி கொண்டு வாங்க வந்து வர்றவங்க கண்டிப்பாக. இந்த மலையை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கொண்டு கல்லுகளாக இருக்கு பாருங்க. கொஞ்சம் கால் வைக்கும்போது கவனமாக வைக்கணும். ஏன்னா பாறைகள் நடந்து வளவளப்பாயிருச்சு அப்படி. இப்போ நான் வந்து செருப்பு போட்டு தான் மலையில் ஏறினேன். ஆனால் அங்கே மேலே செருப்பு கலறதுக்கு இடம் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாறைனால சூடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால நம்ம செருப்பு போட்டு தான் மேலே ஏறுறோம். மேலே ஏறும்போது நம்ம அங்கே கழட்டிக்கலாம். இப்படி பாருங்க, தவந்து வரும். ஒருவேளை இன்னொரு விதம் எனக்கு தோணுது என்னன்னா, நம்ம தவந்து இதில் வரனால தவளகிரீஸ்வரர் பரவ அப்படின்னு தோணுது. ஏன்னா தவந்து தான் ஏற முடியும். அங்கே பாருங்களேன், வரேன் இப்படி பிடிச்சி தவந்து தான் அடுத்த பாறையை பிடிச்சி தொட்டு ஏற முடியுது. ஒருவேளை அதுக்கு தவளகிரீஸ்வரர் இருப்பார்னு நினைக்கிறேன். இப்படி தவந்து இப்படி ஒவ்வொன்றா பிடிச்சி தான் ஏற வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் வந்த பாதையை பாருங்கள், பார்க்கவே தலை சுற்றுது. ஆனால் இங்கே வந்துட்டு நேரத்தோடு போயிடணும். ஏன்னா வந்து இது வந்து மழையினால் இங்கே மேலே வேறு என்ன ஏறணும், பயமாக இருக்குது ஏறுறதுக்கு. ஆனால் இருந்தாலும் அப்பன் ஈசனை பார்க்கணும் இல்லையா. தவந்தாலும் மேலே ஏறி போகலான்ட்டு தவளகிரீஸ்வரர் தவந்து மேலே ஏற போகிறேன், வேறு வழி இல்லை. அப்படியே போவோம் வாங்க. இப்போ பாருங்க, பிடிச்சிக்கிட்டே தான் ஏறணும். மேலே வந்துட்டோம். இன்னும் கோவிலுக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும் மேலே. பாருங்கள், அங்கே ஒரு போஸ்ட்டு தெரியுது பாருங்கள், அங்கே போகணும் போஸ்ட்டு தெரியாததுக்கு. இப்போ இங்கேருந்து பாருங்களேன் கீழே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஏறி வந்ததெல்லாம் சிவபெருமானுடைய பெருங்கருணை தான். ஏற்றுறதும் அவரோட பெருங்கருணை தான். ரொம்ப அற்புதமாக ஏறி வந்ததே ஒரு அதிசயமான செயல் தான் நான் சொல்கிறேன். நான் எவ்வளோ பெரிய மலையில் ஏறி வந்திருக்கோன்னு பாருங்கள். அந்த மலைக்கு நடுவில் பாருங்கள் ஒரு கட்டடம் கட்டியிருக்காங்க பாருங்கள், நீர்த்தக்க மாதிரி கட்டி அதை பாதியோடு நிற்கிது. ரொம்ப அற்புதமான இடத்துக்கு வந்திருக்கோம் தவளகிரீஸ்வரரை பார்ப்பதற்கு. வாங்க மேலே போவோம்.
இந்த ஏறுறதுக்கு இதுக்கு மேலே ஏறுறது கொஞ்சம் சிரமமான வேலை. ஏன்னா ரொம்ப சதுரகிரி வெள்ளியங்கிரி கூட ஏறிடலாம். இது வழி தான் வந்திருக்கோம். நம்ம கீழே ஒரு பெண் சித்தரோட சிவசமாதி நம்ம வண்டி அங்கே நிற்கிது பாருங்க, அங்கே இருந்தால் வந்திருக்கோம். எவ்வளோ உயரம்னு பாருங்க. இன்னும் உயரம் மேலே போகணும், கம்பி போட்டிருக்காங்க. இங்கே கொஞ்சம் பாதை கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு ரொம்ப எப்படி சொல்ல கடுமையான பாதையாக தான் இருக்குது. கடுமையான மலைவெளி பயணம் தான் அது. தரையில் இருக்க சிவன் கோயிலெலாம் நம்ம ஈஸியாக அடைஞ்சிடலாம். அந்த மலை மேலே ஒரு சில சிவன் கோயிலெல்லாம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அப்படி ஏறிய அவரான வழிபடுவது தான் சிறப்பு. அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் வர முடியுன்றாங்க. இது யார் செஞ்ச புண்ணியமோ தெரியல. இன்னைக்கு நம்ம அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. மேலே போகலாம் வாங்க. இங்கே பாருங்க, நிறைய சித்தர்கள்லாம் இருந்துங்க குகையில் வந்து இங்கே தவம் பண்ணதாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குகையை தான் அங்கே பார்க்குறேன் பாருங்க. எப்படி இருக்குது பாருங்க இந்த இடம். ரொம்ப மிராக்கலாக இருக்குது. ஒரு மர்ம தேசம் மாதிரி இருக்குது பார்க்குறது. இந்த மலையே வித்தியாசமாக விசித்திரமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது மேலே அந்த கம்பி போட்டிருக்காங்கல்ல, இது வழியாக தான் ஏறி பயணம் பண்ணணும். இங்கேயும் வழி கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது வழி போகிறதுக்கு. இதெல்லாம் இப்படி கொண்டு வந்துருப்பாங்க. இப்போ பாருங்களேன் பாதை எப்படி இருக்குன்னு. பாதைகளை பார்க்கும்போது பயமாக இருக்குது. இங்கே நிறைய குகைகள் இருக்குது. விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க ரெண்டு பக்கம். இங்கே பாருங்கள், நம்ம வந்த பாதை வந்தவாசியிலேருந்து இந்த வெண்குன்றம் வரக்கூடிய சாலை, அந்த சாலை தெரியுதுங்களா, இந்த வயல்வெளிக்கு நடுவில் தான் வந்தோம். வந்து அங்கே தெரியுது பாருங்கள் அந்த சித்தரம்மா கோயில், அங்கே தான் நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மேலே ஏற ஆரம்பித்தோம். இன்னும் ஏறிக்கிட்டு இருக்கோம். ஏறி சிவபெருமானின் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு திருவாசத்தில் வர வாசகம் போல் நம்மளும் அவர் திருவடிகளை தேடி போயிட்டுருக்கோம். வாங்க மேலே போகணும் பாருங்கள். ஒரு பாறை மேலே தான் அமைஞ்சிருக்காரு அவர் கோயில். ஏற முடியல. இன்னும் கொஞ்சம் இருதயம் பலவீனமானவங்களாம் ஏறி வந்துடாதீங்க. ஏன்னா இதை வந்து கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் சிரமமான வேலை தான். சதுரகிரி கூட ஏறிடலாம். ஏன்னா இந்த மாதிரி படிக்கட்டுகள் இல்லை. இது ரொம்ப இப்போ தான் படிக்கட்டு அமைக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பக்கம் பிடிச்சி ஏறுறதுக்கு ஏதுவாக இந்த கம்பிகள்லாம் இருக்கு. பாருங்களேன் எப்படி அமைச்சிருக்காங்க பாருங்க. இந்த பக்கம் வந்து இப்படி கம்பியை பிடிச்சி தான் ஏற முடியுது. இந்த கம்பி இல்லைன்னா அதை பிடிச்சி ஏற முடியாது. ரெண்டாவது இங்கே நம்ம தளர்ந்துக்கிட்டே தான் போகணும். ஒரு பாறையை பிடிச்சி ஒரு பாறையில் தான் ஏறணும். அப்படி தான் இங்கே சிவபெருமான ஆலயம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு ஒருவேளை தவளகிரீஸ்வரராக இருப்பார். தவழ்ந்து வந்து வணங்குவதால் தவளகிரீஸ்வரராக இருப்பார். இல்லை பாருங்க குகையெல்லாம் பாருங்களேன், ரொம்ப செங்குத்தாக இருக்குது. படி போகிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம ஏற்றுவதும் இறங்குவதும் அவன் செயலே. நம்மளை ரொம்ப பாதை வந்து ரொம்ப எப்படி சொல்வதுன்னா வழுக்கு பாறை போல் இருக்குது. நான் இந்த கம்பியை பிடிச்சி தான் ஏறி வரப்போகிறேன். இந்த கம்பி இல்லாமல் எல்லாம் இதில் வர்றது கஷ்டம்தான். பாருங்க, கம்பியை பிடிச்சி தான் மேலே ஏறணும். எவ்வளோ கடுமையான பயணம்னு பாருங்கள். மலை பயணத்திலே ரொம்ப கடுமையான பயணமாக இருக்குது இந்த தடவை. நமச்சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க, கோகலியாண்ட குரு. மேலே ஓரளவுக்கு ஏறி வந்துட்டோம். பாருங்க குகையாக இருக்கு பாருங்க. அப்புறம் இந்த படியெல்லாம் பாருங்களேன் எப்படி ஏறுறதுன்னு. ரொம்ப இக்கட்டான எப்படி கொண்டு வந்து உருவாக்கியிருப்பாங்க அதை பாருங்க. இதை வந்து படிகளை வந்து இங்கே உருவாக்கி இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. சிவபெருமானை வணங்குவதற்கு ஏதுவாக பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம வந்த பாதை இங்கே வந்து ஒரு குகைக்கு வந்திருக்கோம் பாருங்களேன்.
ஒரு குகை அமைச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய இந்த கதவெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க பாருங்க. இங்கே சிவபெருமான் உள்ள இருக்காரு. நாடு சிவனையை போற்றி, நாட்டவர்க்கு நிறைவாக போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மிக கடுமையான ஆபத்தான ஆச்சரியமான மலையில பயணம் பண்ணி இப்போ வந்து தவளகிரீஸ்வரரோட ஆலயத்தை அடைஞ்சிட்டோம். இந்த இருக்கு பாருங்க. அதாவது சிவபெருமான் பெருங்கருணையே கருணை. நான் கூட ஏற முடியாதுன்னு நினைச்சேன். ஏன்னா அவ்வளோ ஆபத்தா இருக்கு இந்த மலை. கொஞ்சம் கரணம் தப்புனா மரணம். ஆனா ஏதோ ஈசனோட அருள் இருந்த போய் நம்ம மேலே ஏறிட்டோம். ஆலயத்தை வந்து சென்றடைஞ்சிட்டோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கு மறைவாக போற்றி, காவாய்க்கழக திரளையே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மலை கும்பிட்டு மேலே ஏறுவோம். இந்த மலையில் எத்தனை சித்திரங்கள் வாழ்ந்தாங்களோ தெரியாது. அத்தனை பேருடைய துணை இருக்கும் பொழுது நம்ம மேலே ஏறி வர முடியுது. தவழ்ந்து தான் வரணும். நடந்துலாம் வர்றது கொஞ்சம் சாத்தியப்படாத ஒன்று தான். இப்போ பாருங்களேன், சிவபெருமானுடைய ஆலயத்தில் வந்து அடைஞ்சிட்டோம். இப்போ பாருங்க, எங்கள் ஒரு சுனை கூட இருக்கு பாருங்க. சின்ன சுனை மாதிரி ஏற்படுத்திட்டாங்க. இதில் வந்தோன்னே ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த பாறைகள்லாம் பாருங்களேன், அடுக்கடுக்காக ஒவ்வொரு பாறை வந்து அடுக்கடுக்காக அடுக்கி வச்சது மாதிரி இருக்கு பாருங்களேன். அது மேலேலாம் பாருங்களேன், இலியான்ஸ் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பாறைகளும் விசித்திரமா இருக்கு. ஒரு விசித்திர உலகம் போல தான் இங்கே இருக்கு. இந்த இடம் பார்க்கறதுக்கே விசித்திரமா இருக்கு. பார்த்தீங்களா, அங்கே இருக்க பாறைகள்லாம் பாருங்க. இப்போ வந்து நம்ம வந்து பர்வதவர்த்தினி உடனாகிய தவளகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்தாச்சு. இதுதான் பர்வதவர்த்தினி ஆலயம். பர்வதவர்த்தினி மலைக்கு அரசி என்று பெயர். அதான் பர்வதவர்த்தினியாக எங்கள் அம்மா விளங்கிட்டு இருக்காங்க. இங்கே தவளைக்கு அருள் புரிஞ்ச தவளகிரீஸ்வரராக எம்பெருமான் இருக்கார். நந்தியம் பெருமானை வணங்கிட்டு நம்ம உள்ள போய் பார்க்கலாம். கோயில் திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. கும்பாபிஷேக பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இது சித்தர்கள் வழிபட்ட ஒரு சிவாலயம். இங்க பாருங்க, உள்ள சிவபெருமான் இருக்காரு. நான் உள்ள போய் வணங்கிட்டு வரேன். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இங்க வந்து நம்ம அபிஷேகம் நம்மளே பண்ணிக்கலான்றாங்க. சும்மா நல்ல வந்து பண்ணிக்கலான்றாங்க. சிவபெருமான வழிபட்டு அவர் மேல இருக்கக்கூடிய விபூதி பிரசாதத்தை எடுத்து பூசிக்கலாம். நம சிவாய வாழ்க, ஆனந்தான் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாண்டு வாழ்க. இமைப்பொழுது கூட சிவபெருமானே என் நெஞ்சில் நீங்க கூடாதுடாப்பா வழிபட்டு. இன்னைக்கு ஏன்னா மலையிலேருந்து ஏற்றி வச்சதும் சிவபெருமான் தான், மலையிலேருந்து கீழே இறக்க போறதும் சிவபெருமான் தான். ஏன்னா இது வந்து ஒரு இந்த வந்தவாசி மக்களுக்கு தெரியும் இந்த மலையை பத்தி எப்படின்னு. ஏன்னா இது வந்து ரொம்ப டஃப்பான மலை. இந்த மலையில ஏறினதுக்கு சிவபெருமானுடைய அருள், பூரண அருள் எனக்கு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவன் அருளாடி அவன்தான் வழங்கி, அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் இந்த மலையில ஏற முடியும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான மலை தான் இந்த தவளகிரீஸ்வரர் மலை. இங்க வந்து தவளகிரீஸ்வரர் வணங்கிட்டு, பர்வதவர்த்தி வணங்கிட்டு, சண்டிகேஸ்வரர்லாம் இருக்காரு, பரிவார தெய்வங்கள்லாம் வச்சிருக்காங்க. சுத்தி போய் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்காக நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களையும் இந்த தவளகிரீஸ்வரர் வந்து உங்களுக்கு நல்லதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நம்ம அப்படியே சுத்தி போகலாம் வாங்க. இங்க வந்து ஃபுல்லா அந்த கல்லுல தான் கட்டியிருக்காங்க. கல்லுலேயே மண்டபம் இருக்கு. இங்க இருந்து பாருங்களேன், என்ன அழகா தெரியுதுன்னு பாருங்களேன். இங்க இருந்து பாருங்க எவ்வளவு அழகா அந்த இடம் இருக்குன்னு பாருங்களேன். இந்த பாறைகளை பார்க்கும்போது வித்தியாசமா விசித்திரமா இருக்கு பாறைகள். இங்க செங்கல்லாம் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க பாருங்க. கும்பாபிஷேகத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிவன் சிலையும் செஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம சுவாமி வழிபட்டுட்டு வெளியே வரோம். வெளியே வரும்போது இப்போ நந்தியை வந்து நம்ம அங்கிட்ட வந்து ஷூட் பண்ண முடியல. இப்போ முன்னாடி இருந்தால் நம்ம எடுக்கிறோம். பலிபீடம் எப்படி இருக்கு, இந்த மண்டபம் எப்படி இருக்கு, இந்த அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. இதுக்கு கீழே வந்து அப்படியே ஒரு பள்ளம் தான். இந்த 1500 உயரம், அதுக்கு மேலதான் இந்த மண்டபம் இருக்கு வருங்களே. எவ்வளவு அழகாக இருக்கு. கல்லால செய்யப்பட்ட மண்டபம் தான் இந்த மண்டபம். மலையோட உயரத்தை பாருங்க, எவ்வளவு 1500 உயரத்துக்கு மேலதான் நம்ம இருக்கோம். இப்போ ரொம்ப அருமையான காத்து அடிக்குது. நல்லா வேர்த்துச்சு மேல வரும்போது. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா கூலிங் இருக்கு. ஒரு பயம் இருந்துச்சு, எப்படி நம்ம வரப்போறோமோ அப்படின்னு. கண்டிப்பா சிவபெருமானுடைய அவன் அருளாலே அவன்தாள் வழங்கி சொல்ற மாதிரி அவனோட அருளோட மேல வந்தாச்சு. இங்க பாருங்க, விநாயகர் நடன விநாயகராக இங்க இருக்கிறார். நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இந்த கோவில பாருங்க எவ்வளவு அழகா கல்லு, ஃபுல்லா கல்லுலயே கட்டியிருக்காங்க. மேலதான் சுதைய பண்றாங்க. இது கோபுரம் தான் சுதையில பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாறையை பாருங்க, அந்த பாறைக்கு மேலதான் அமைஞ்சிருக்கு. அந்த பக்கம் போக முடியாது நினைக்கிறேன். அங்க ஏதோ சாமி இருக்கு, அதை பார்த்துட்டு அப்படி இந்த பக்கம் பர்வதவர்த்தினியை பார்க்க வருவோம்.
இப்போ பாருங்க அந்த பக்கம் அந்த கோவிலோட திருப்பணிகள் நடக்குது, கும்பாபிஷேகத்துக்காக திருப்பணி இருக்குது. அங்கே வந்து விநாயகர் கோவில் இருக்குது. அதாவது இது வழியே ஏறி வர மாதிரி வச்சிருக்காங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த வழியே ஏறி விநாயகரை வழிபட்டுட்டு இப்படி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னும் பணிகள் முடியல, கோபுர திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க ஒரு கல்வெட்டு காணப்படுது பாருங்களேன். கல்வெட்டு, தமிழ் கல்வெட்டு இருக்குங்க. நான் கீழே சொன்னேன் இல்லையா கல்வெட்டு மேலே இருக்குன்னு, அந்த கல்வெட்டு இங்கே இருக்குது. இது கோவிலுடைய இந்த வரலாறை குறித்து கல்வெட்டு இருக்கு. இதில் பாருங்க வருந்தத்தக்க விஷயம் என்னன்னா, இப்போ இருக்கிறவங்க எழுதி வச்ச எழுத்துக்களை பாருங்க, இதுதான் ரொம்ப தப்பு. இது நம்ம சின்னங்களை நம்மளே அழிச்சுக்கிற மாதிரி ஒரு அடையாளம் தான் இந்த மாதிரி எழுதி வைக்கிறது. தயவு செய்து இது மாதிரி யாரும் எழுதி வைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட பண்பாடு, நம்மளுடைய நாகரிகம், அதெல்லாம் இந்த மாதிரி நம்ம செய்யறதுலே அழிஞ்சு போயிடுது. கண்டிப்பாக அதை செய்ய வேண்டாம். இங்கேருந்து பாருங்க அந்த பாறைகளை பார்க்கறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இங்கே வெளிநாடு ஃபாரின்ல இருக்கிற மாதிரி அந்த பாறைகள் கத்தி கத்தியா இருக்கு பாருங்களேன். இந்த பாறைகள் எப்படி உருவாகிருக்கும், அதான் ஆச்சரியமா இருக்கு. அடுக்கடுக்கா இருக்கு பாருங்க, இந்த பிஸ்கட் அடுக்கி வச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு இந்த பாறைகள். வாங்க நம்ம அப்படியே போவோம். இந்த பக்கம்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இப்போ பர்வதவர்த்தினியை பார்க்க போவோம். இந்த பக்கம் இறங்கி இப்படி வந்துடலாம். இங்க பாருங்க, இதுக்கும் கோபுரம் அமைச்சிருக்காங்க பாருங்களேன். மேலே கோபுரம் அமைச்சு இதில் சுதையில பண்ணியிருக்காங்க. இதில் பாதிக்குள்ள வந்து சுவாமியை செய்து கல்லால் பண்ணியிருக்காங்க. அம்மன் வந்து உள்ளே இருக்காங்க, குனிஞ்சு தான் வணங்க முடியும். நல்லா உயரமாக இருக்காங்க அம்மன். உள்ள குனிஞ்சு தான் போக முடியும், குனிஞ்சு தான் வர முடியும். உயரம் கம்மியாக தான் பாருங்க. பர்வதவர்த்தினி அம்மன் இங்கே இருக்காங்க. அவங்களே வணங்கிட்டு இந்த பக்கம் சண்டிகேஸ்வரருக்கு ஒரு கோபுரம் வச்சிருக்காங்க. ஆனால் இந்த திருப்பணி நடக்காத சிலைகளை தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. இங்கே பாருங்க, இதுக்கு கீழே ஒரு கோவில் ரெடி பண்ணுறாங்க. அது அந்த பக்கம் போக பாதை இல்லை, நம்ம சுற்றி தான் வரணும். அந்த கீழே கூடி வரணும். அதுக்கு இந்த பக்கம் வர மாதிரி வழியை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. வாங்க இப்படி எங்கிட்ட போவோம். கோயிலில் பார்த்தீங்கன்னா இல்லை கோபுர திருப்பணிகள் நடந்துகிட்டு இருக்கு கும்பாபிஷேகத்திற்காக. ஆனால் இவ்வளவு கற்களை கொண்டு வந்து செங்கலை கொண்டு வந்து மேலே ஏற்றி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த திருப்பணி செய்யக்கூடிய அன்பர்கள் வந்து புண்ணியம் பண்ணவங்க, கொடுத்து வச்சவங்க தான் சொல்லணும். இதில் வேலை செய்கிறவங்களும் சரி, இந்த திருப்பணியை செய்கிறவங்களும் சரி, ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஏன்னா எவ்வளோ கடுமையாக மேலே ஏறி வரணும், எந்த ஒரு வசதியும் கிடையாது. இப்போ கீழே வந்து ஒரு மண்டபம் இருக்குது, அதையும் பார்க்கலாம் வாங்க. அப்படியே போவோம். கீழே ஊர்களை பாருங்களேன், எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். அந்த ஊர்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ நம்ம கீழே நல்ல படி அமைச்சிருக்காங்க. கீழே ஒரு கோவிலும் மண்டபம் இருக்குது, அதை போய் பார்ப்போம் வாங்க. சுவாமி அம்மனும் மேலே இருக்காங்க, கீழே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இங்கே ஒரு முருகனுடைய ஆலயம் இருக்கு. இதுக்கு மேலதான் இந்த கோபுரம் திருப்பணி நடந்துகிட்டு இருக்கு. முருகப்பெருமான் வந்து குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி முருகப்பெருமானுடைய இதை பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக 12 கரங்களும் 6 தலைகளோட அந்த 12 கரங்கள்ல ஆயுதங்களை ஏற்றி 12 அந்த கண்களோட காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. முருகப்பெருமானுடைய பெருங்கருணையே கருணை. ரொம்ப அழகாக இருக்காரு பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்கு. இங்கேயும் ஒரு விநாயகர் இருக்காரு. இங்க பாருங்க, நாகம் வந்து விசித்திரமாக ராகு கேது நடுவில் சிவபெருமான் இருக்காரு பாருங்க. 2 நாகங்கள் விசித்திரமா இருக்குங்க. வள்ளி தேவியானோட உள்ள காட்சி கொடுக்குறாரு. இங்க பாருங்க, இங்க ஒரு குகை மாதிரி இருந்திருக்கு. குகைக்குள்ள ஜாமான்லாம் வச்சிருக்காங்க. இதுல பழைய காலத்து கட்டிடங்கள் தான். முருகப்பெருமான் கீழே இருக்காரு, அப்பன் மேல இருக்காரு. இங்க பாருங்க, அண்ணாமலையார் இருக்காரு, உண்ணாமலை அம்மன் இருக்காங்க. 2 பேருமே இங்க இருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா தவளகிரீஸ்வரரும் பர்வதவர்த்தினியும் இருக்காங்க. இங்க உண்ணாமலையும் அண்ணாமலையாரும் இருக்காங்க. அண்ணாமலைக்கு அரோகரா. அண்ணாமலைனா தான் திருவண்ணாமலை மாவட்டத்துல இப்படி ஒரு கோவில் இருக்கிறத நான் இப்பதான் பார்த்து வந்து எடுத்திருக்கேன். நீங்களும் கண்டிப்பா வந்தா இதெல்லாம் பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கு. இந்த பக்கம் போக முடியாது, திருப்பணி நடக்கிறதுனால இங்கிட்டு வந்து கம்பளம் கட்டியிருக்காங்க, இங்கிட்டு போக முடியாது. இதுதான் அந்த கோவில் மேல வந்தோம் இல்லையா, கோபுரம் திருப்பணி இங்க தான் நடந்துட்டு இருக்கு. அப்படியே போயிடலாம். இங்க திருப்பணிகள் நடத்திக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாம் கல்லுலயே தான் கட்டியிருக்காங்க பாத்தீங்களா. அது பாறை, இந்த பாறைக்கு மேலதான் பர்வதவர்த்தினி அம்மனுடைய கோவில் இருக்கு. எவ்வளவு அழகாக அந்த காலத்துல நேர்த்தியா கட்டியிருக்காங்க பாருங்க. சித்தர்கள் வழிபட்ட ஒரு திருத்தலம். ஒரு பெண் சித்தர் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கு.
அப்படியே முருகனை வழிபட்டு அண்ணாமலையார உண்ணாமலையாரை பார்த்துட்டு இப்படியே வந்து இந்த வழி வந்து இப்போ இந்த வேலைகள் நடக்கிறா செங்கலா இருக்குது. இந்த ஓரமாக வந்தோம். வந்து பார்த்தா இங்கே ஒரு அற்புதமான ஒரு சிவனுடைய சுதை சிற்பம் உருவம் வச்ச மாதிரி அவர் தியானத்தில் இருப்பது போல வச்சிருக்காரு. சடமுடியோட கங்கை தலையில் இருக்காரு. நாகாபரணம் அணிஞ்சு இருக்காரு பாருங்களேன். கையில் சங்கு, இந்த பக்கம் தீச்சட்டி வச்சிருக்காரு. வச்சு பத்மாசனத்தில் அமர்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சிவபெருமான். இங்கேருந்து பாருங்க எப்படி தெரியுது பாருங்க. இங்கே இருக்க ஊர்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. இங்கே 2 சூளம் மூண்டப்பட்டிருக்கு. தமருகத்தோட இருக்கு. அது நம்ம எப்படி சொல்ற பர்வதமலைக்கு போன ஒரு ஃபீலிங் இங்கே கிடைக்குது. அதே பர்வதமலையோட மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. பர்வதமலை எப்படி இருக்கோ அதே போல இங்கே இருக்கு. 1500 உயரத்துல நம்ம இருக்கோம். அங்கே நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே வாங்க, வந்து வழிபாடு பண்ணுங்க. இங்கே தண்ணி வசதிக்கெல்லாம் இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். கரண்ட் எல்லாம் வருது. தண்ணி வருதான்னு தெரியல, இப்போ தண்ணி இல்லை. ஏன்னா இங்கே வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, திருப்பணி நடந்திருக்கு. இங்கே பாருங்க ஒரு வில்வ மரம் சுற்றி பாறை கடையில் வில்வ மரம் முளைச்சு வந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் சிவபெருமானுடைய பெரும் கருணை தான். நம்மளுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா உயிர்களுக்கும் அம்மையப்பனாக விளங்கியவர் சிவபெருமான். அப்படி தவளைக்கும் கூட செவி சாய்த்து அவர்களுக்கும் அருளை பொழிந்திருக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய கருணை என்று பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, பர்வதவர்த்தினி தாயாருடைய கோயிலும் தவளகிரீஸ்வரர் கோயிலும் நம்ம பார்க்குறோம். ரொம்ப அற்புதமாக இருக்கு. இந்த இடத்த பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு எப்படி சொன்னால், நம்ம புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும். இங்கே பாருங்க, கீழே முருகன் இருக்காரு, மேலே விநாயகர் இருக்காரு, அண்ணன் மேலே இருக்காரு, தம்பி கீழே இருக்காரு, அப்பா அம்மாவும் மேலே இருக்காங்க. அப்படிதான் அமைச்சிருக்காங்க. இந்த மண்டபத்தை பாருங்க, எவ்வளோ அழகாக அந்த மண்டபம் அமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப அற்புதமான ஆலயத்தில் இன்னைக்கு நம்ம பயணம். இங்கே ஒரு நீர் சுனை கூட இருக்கு. இங்கே பாருங்க, நீர் சுனைகள் இருக்கு. இது பாருங்க, அந்த காலத்தில் மருந்தரைக்கு பயன்படுத்தக்கூடிய குழிகள், அந்த குழியெல்லாம் கூட இருக்குங்க. தண்ணிக்காக வெட்டி வச்சிருக்காங்க பாருங்களேன். இப்போ நம்ம வந்து இங்கே வந்தவாசியில் இருக்கக்கூடிய பர்வதவர்த்தினி உடனாகிய தவளகிரீஸ்வரர் மலையில் இருக்கோம். வந்து தவளகிரீஸ்வரரும் பர்வதவர்த்தினியும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் முருகன் விநாயகர் எல்லாத்தையும் வணங்கிட்டு இப்போ நம்ம கீழே இறங்க போகிறோம். நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா, அந்த வந்தவாசி வந்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்ததான் வந்தவாசி வந்தீங்கன்னா தவளகிரீஸ்வரர் மலைக்கு வாங்க. இங்கே வந்து சிவபெருமான் வந்து தவளைக்கு அருள் செய்ததாக சொல்லப்படுகிறது, வரலாறு சொல்லப்படுகிறது. இது வந்து இங்கே அந்த மலைகளில் நிறைஞ்ச மூலிகைகள் தான் இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், மூலிகைகள் தான் நிறைய மூலிகைகள் மரங்களும் தான் இருக்குது. இங்கே நிறைய சித்தர்கள் வந்து இன்னைக்கும் இங்கே பூஜை பண்ணிட்டு போகிறதாக சொல்கிறாங்க. இந்த தவளகிரீஸ்வரர் 2வது நம்ம இந்த மலைக்கு வந்து தவந்து வர முடியும். தவந்து தான் இந்த மலைக்கு வந்து சேர்ந்தோம். ஏன்னா நம்ம அதை தான் சொல்லணும். அப்படி நம்மளுக்கு அருள் செய்தா, அதாவது அவனருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாணிக்கவாச பெருமான் சொன்னது போல அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த மலையில ஏறி இந்த தவளகிரீஸ்வரர் பர்வதவர்த்தினி நம்ம வணங்க முடியும். அப்படித்தான் வணங்கியிருக்கோம். எனக்கு என்ன பிரமிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இது பாறைக்கு மேலே தான் இந்த சிவபெருமான் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நேற்று அமைக்கப்பட்டது அல்ல. இது பல நூற்றாண்டுகள், பல 1000 ஆண்டுகளை கடந்தது. இங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய பெண் சித்தரும் இந்த சாமியை வழிபட்டு முக்தி அடைஞ்சதாக சொல்கிறாங்க. தவளைக்கும் முக்தி கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட சிவபெருமானை நீங்களும் வந்து வணங்கணும். உங்களுக்கும் வாழ்வில் எல்லா சுகங்களையும் நலங்களையும் தருவார் என்று சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.